குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். சனி பயிற்சியோட பலன்கள் வந்து பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து 29/3/2025 பங்குனி மாதம் 14 அமாவாசை அன்னைக்கு வந்து பயிற்சி ஆகிறாப்புல. பயிற்சி ஆகிறது வந்து திருக்கணித்தபடி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். விருச்ச ராசிக்காரங்க, விருச்ச லக்னக்காரங்க இந்த வருடமாவது இவங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நன்மைகள் குறைவு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 5ல் சனி பகவான் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து 2 மாதம் கழித்து வந்து ராகு பகவான் வந்து இருக்காப்புல. ராகு பகவான் வந்து 4ல் அமைஞ்சிட்றாப்புல. அதே போல் உங்களுக்கு வந்து 8ல் வந்து குரு பகவான் மறைஞ்சிட்றாப்புல. ஸோ இதுதான் ஒரு கெட்ட விஷயம். சரிங்களா? நல்லது எதுவும் நடக்கும்னா நல்லது வந்து கொஞ்சம் தாமதமாக ஆகும். சரிங்களா? ஏன்னா 4ல் வந்து ராகு பகவான் வந்துடுறதுனால சொத்து ரீதியான வில்லங்கள் பிரச்சனைகள் வரும். சொத்து இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாகும். சொத்து இல்லாதவங்களுக்கு புதுசாக சொத்து உருவாகும். சரிங்களா? ஏதோ ஒரு ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்துடும். எனக்கு வந்து சொந்தமாக வந்து வீடு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஒரு வீடுக்கு முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பாக அமையும். ஆனால் சிறு வில்லங்கள் வரும். சிறு வெள்ளங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா ராகு பகவான் சம்மந்தப்படுறதுனால சிறு வில்லங்கள் வரும். சரிங்களா? மற்றபடி வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப கெட்டதெல்லாம் கிடையாது. சரிங்களா? 8ல் மறைஞ்ச குருபவன் மட்டும்தான் கொஞ்சம் கெட்டதாக இருக்கும். மற்றபடி வந்து வேறு எந்த இது இல்லை. ஏன்னா சனிபகவான் வந்து உங்களுக்கு வந்து 5ல் உட்காந்துறாப்புல. பூர்வீகத்தை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாறிடும். இல்லை பூர்வீகத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆகிற மாதிரி வரும். இல்லை நான் ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறேன், நான் ஒரு சென்னையில் இருக்கேன் அப்படின்னா வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும். அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் வரும். ப்ரமோஷனுக்கு எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட் அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. விருச்ச ராசிக்காரங்களுக்கு, விருச்ச லக்னக்காரங்களுக்கு இது நடக்கும். ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குமானா முன்னேற்றம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். நன்மைகள் வந்து கொஞ்சம் குறைவாக நடக்கும். வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வேறு எதுவும் பெரிய லெவலில் பிரச்சனை வராது. சரிங்களா? பிரச்சனை வந்து பெரிய லெவலில் வராது. குருபவன் மறைஞ்சதுனால தான் இந்த ஒரு நிலை. வேறு எந்த ஒரு தப்பான நிலையிலும் வராது. உறுதியாக நம்பலாம். முன்னேற்றம் கொஞ்சம் இருக்காது. சரிங்களா? நன்மைகள் வந்து கொஞ்சம் குறைவாக நடக்கும். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.